வி.எம். ரசூல் மைதீன் அவர்களே, பொருளாளர் NSM நஜ்முதீன் அவர்களே, துரை புர்கானுதீன் அவர்களே, எனக்கு முன்னாலே உரை நிகழ்த்தி சென்றிருக்கிற அருமை சகோதரர் கிருஷ்ணகிரி ரபீக் அகமது அவர்களே, வழக்கறிஞர் வேங்கை சந்திரசேகரன் அவர்களே, புவனகிரி தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் நாசர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருக்கிற மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கிற அப்துல் முத்தலீப் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அருமைக்குரிய சகோதரர்களே, சரியாக 10 ஆண்டுகளுக்கு முன்பாக மத வெறியர்களாலே கொல்லப்பட்டு இங்கே விதைக்கப்பட்டிருக்கிற அல்ஹாஜ் பழனி பாபா அவர்களுடைய 10வது ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சியிலே நாம் இன்றைக்கு பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். அவர் கொல்லப்பட்டதற்கு பின்னாலே அடக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கு 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர் என்ன கொள்கைகளுக்காக, என்ன லட்சியங்களுக்காக உயர் நீத்தாரோ அந்த லட்சியங்களை, கொள்கைகளை எடுத்து சென்று மக்களிடத்திலே சொல்லக்கூடிய இடத்திலே இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். பாபா அவர்கள் இறந்ததற்கு பின்னாலே சுமார் 8 ஆண்டுகளாக இந்த இடம் இருள் மண்டி போய் இஸ்லாமிய சமூகத்தின் அரசியல் நிலை எப்படி தமிழ்நாட்டிலே இருந்ததோ அதேபோல் இந்த இடமும் 8 ஆண்டுகளாக இருண்டு போய் கிடந்தது. கடந்த ஆண்டு இருளை நீக்கி ஒரு சிறிய ஒளிவிளக்கை இந்த இடத்திலே நாம் ஏற்றி வைத்தோம். அந்த ஒளிவிளக்கு இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக எரிகிற சூழ்நிலையை நீங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக 10 ஆண்டுகளை கடந்ததற்கு பின்னாலேயும் கூட அந்த மனிதன் கண்ட கனவு நிறைவேற்றப்பட்டதா என்றால் இல்லை என்பதுதான் இன்றைக்கு பதிலாக வந்து கொண்டிருக்கிறது. அவர் கொல்லப்பட்டதற்கு பின்னாலே வழக்கு நடத்திய நீதிமன்றங்கள் அவரை கொன்ற குற்றவாளிகளை நிரபராதிகள் என்று சொல்லி விடுதலை செய்திருக்கிற ஒரு அநீதி, அநியாயம், அக்கிரமம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிறது. எனக்கு முன்னாலே பேசிய அவைத்தலைவர் ரசூலத்தா அவர்களும் வழக்கறிஞர் சந்திரசேகரன் அவர்களும் அருமை சகோதரர் நாசர் அவர்களும் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். நீதிமன்றம் தூங்குகிறது, நீதிமன்றம் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக இல்லை என்கிற செய்தியை பல்வேறு வடிவிலே அவர்கள் சொல்லிவிட்டு போயிருந்தாலும் கூட பாபா அவர்களுக்கு நிகழ்ந்த அந்த கொடுமைக்கு, அந்த அக்கிரமத்துக்கு, அநீதிக்கு இன்றைக்கு நீதிமன்றங்கள் கொன்ற கொலையாளிகளை அவர்கள் குற்றவாளிகள் அல்ல என்று சொல்லி விடுதலை செய்திருக்கிற நிகழ்வோடு நீங்கள் பேசிய நிகழ்வுகளையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே சொல்ல ஆசைப்படுகிறேன். அருமை சகோதரர்களே, ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக ஜாலியன் வாலாபாக் படுகொலை உங்களுக்கு தெரியும். அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை ஜெனரல் டயர் என்பவர் நிகழ்த்துகிறார். அப்பாவி மக்களை, சுதந்திரத்திற்காக குரல் கொடுப்பதற்காக கூடிய மக்களை பஞ்சாபிலே ஜாலியன் வாலாபாக் என்கிற இடத்திலே ஜெனரல் டயர் குருவிகளை சுட்டு தள்ளுவது போல சுட்டு தள்ளுகிறார். சுட்டு தள்ளியதற்கு பின்னாலே அன்றைக்கு ஆங்கில அரசாங்கத்திடம் இருந்த அந்த நீதிமன்றம் எந்தவித தண்டனையையும் ஜெனரல் டயருக்கு வழங்கவில்லை. மாறாக பதவி உயர்வை ஜெனரல் டயருக்கு அந்த ஆங்கில அரசு அளித்தது. அப்படி பதவி உயர்வு கொடுக்கப்பட்ட ஜெனரல் டயர் அதற்கு பின்னாலே பதவி ஓய்வு பெற்று லண்டனிலே தன்னுடைய எஞ்சிய நாட்களை, தன்னுடைய ஓய்வு நாட்களை உல்லாசமாக கழித்துக் கொண்டிருந்த நேரத்திலே 20 ஆண்டுகளை கடந்ததற்கு பின்னாலே பஞ்சாபில் இருந்து ஒரு வாலிபன் போகிறான்.
எந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையாலே பாதிக்கப்பட்டார்களோ அந்த சமூகத்திலே பிறந்த ஒரு இளைஞன் லண்டனுக்கு போகிறான். அந்த இளைஞன் 20 ஆண்டு காலம் கழித்து ஜெனரல் டயர் செய்த கொலைக்காக அந்த ஜெனரல் டயரை துப்பாக்கி குண்டுகளாலே சல்லடையாக்குகிறான். இது வரலாறு. இந்த வரலாற்றை பழனி பாபா அவர்களுடைய நினைவிடத்திலே இருந்து நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் 20 ஆண்டு காலம் இன்னும் ஆகவில்லை என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனவே அருமை சகோதரர்களே, எங்களுடைய உணர்வுகள் உள்ளே போட்டு அப்படியே அமுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த உணர்வுகள் ஒரு நாள் பீரிட்டு எழும். அப்படி எழக்கூடிய அந்த நேரத்திலே எந்த அரசுகள், எந்த சமூகம், எந்த நீதிமன்றம் எது தடுத்தாலும் அந்த உணர்வுகள் பீரிட்டு கிளம்புவதை யாராலும் தடுத்து விட முடியாது. அந்த சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு பாபா அவர்களுடைய 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே கொல்லப்பட்ட நினைவு தினத்தை இஸ்லாமியர் அரசியல் எழுச்சி தினமாக இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய காவல்துறை சகோதரர்கள் நினைக்கலாம், ஏதோ இஸ்லாமியருக்காக குரல் கொடுக்கிறோம் என்று மேடை அமைக்கிறார்கள், இஸ்லாமியருக்காக பேசுகிறோம் என்ற வீதிகளிலே இப்படி கூட்டங்களை போடுகிறார்கள், கொல்லப்பட்ட ஒரு மனிதனுக்காக நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்களே, இவர்கள் இந்து மதத்துக்கு எதிராக பேசுவார்கள், இவர்கள் மதவாதிகளுக்கு எதிராக பேசுவார்கள், இவர்கள் மத கலவரத்தை தூண்டி விடுவார்கள் என நீங்கள் எண்ணிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தால் ஏமாந்து போவீர்கள் சகோதரர்களே. ஏனென்றால் இங்கே வந்திருப்பதிலே சரிபாதி கூட்டம் இந்து சமூகத்தை சார்ந்த கூட்டம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஏனென்று கேட்டால் எந்த சமூகத்திற்காக குரல் கொடுத்தாரோ பாபா, வெளியில இருந்து பார்த்தால் பாபா ஒரு தீவிரவாதி, பழனி பாபா ஒரு மதவாதி என்கிற ஒரு செய்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பரப்பப்பட்டு வந்தது. ஒரு நேரத்திலே இஸ்லாம் சகோதர இயக்கங்களே பழனி பாபா ஒரு தீவிரவாதி, அவரால் மத கலவரம் இந்தியாவிலே நடக்கிறது, அவரால் மத கலவரம் தமிழ்நாட்டிலே நடக்கிறது என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நான் கேட்கிறேன், பழனி பாபா அவர்களின் மரணத்துக்கு பின்னாலே கோயம்புத்தூர் கலவரம் நடந்ததே, அதை பழனி பாபா தூண்டினாரா? பழனி பாபா கொலைக்கு பின்னாலே தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே மத கலவரம் நடந்ததே, அதை பழனி பாபா தூண்டினாரா? இந்தியாவிலே குஜராத்திலே கொடூரமான மத கலவரம் நடந்ததே, அதை பழனி பாபா தூண்டினாரா? இல்லை சகோதரர்களே. திட்டமிட்டு ஒரு பொய்யை இஸ்லாமிய மக்களை அரசியல் எழுச்சிக்கு பழனி பாபா கொண்டு வந்து விடுவார் என்கிற ஒரே காரணத்திற்காக, அதையும் தாண்டி ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை இணைத்து அரசியல் அதிகாரத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு நிலையை, ஒரு சூழ்நிலையை பழனி பாபா உருவாக்கி விடுவார் என்பதற்காக பழனி பாபாவை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று இங்கே இருக்கிற அரசுகள், அரசியல் இயக்கங்கள் முடிவு செய்ததற்கு பின்னாலே பழனி பாபா கொல்லப்பட்டார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஏதோ பாபா அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பின்னாலே அந்த உணர்வுகளை தூண்டி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக அல்ல. அந்த உணர்வுகள் என்பது இந்த சமூகத்தினுடைய அரசியல், சமூக, பொருளாதார சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக. எனக்கு முன்னாலே பேசிய சகோதரர்கள் சொன்னார்கள், நீதிபதி சச்சார் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார் மத்திய அரசாங்கத்திடம். அந்த அறிக்கையில என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு சொல்லுகிறார்கள், இஸ்லாமிய சமூகம் மிக மேலோங்கி விட்டது, மிக வளர்ந்து விட்டது என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களும் தலித்துகளும் இன்னமும் பிற ஒடுக்கப்பட்ட சமூக மக்களும் அரசியல் அதிகாரத்தை இழந்து கிடக்கிற சூழ்நிலை தான் இந்தியாவில் இருக்கிறது, குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருக்கிறது. நீதிபதி சச்சார் தன்னுடைய அறிக்கையிலே சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இந்த நாட்டிலே ஒரே ஒரு விஷயத்திலே தான் இஸ்லாமியர்கள் முன்னேறி இருக்கிறார்கள், ஒரே ஒரு விஷயத்திலே தான் இஸ்லாமியர்கள் மேம்பட்டு இருக்கிறார்கள். யார் சொல்லுவது? நீதிபதி ராஜேந்திர சச்சார் சொல்லுகிறார். என்ன விஷயத்திலே இஸ்லாமியர்கள் முன்னேறி இருக்கிறார்கள், என்ன விஷயத்திலே இஸ்லாமியர்கள் மேலோங்கி இருந்திருக்கிறார்கள் என்றால் ஒரே ஒரு விஷயத்திலே மட்டும்தான் என்று நீதிபதி ராஜேந்திர சச்சார் சொல்லுகிறார். எந்த விஷயத்திலே என்றால், அருமை சகோதரர்களே, தங்கள் வீடுகளிலே கழிவறைகளை இஸ்லாமியர்கள் கட்டி இருக்கிறார்கள். ஏதோ நான் சொல்லவில்லை, நீதிபதி ராஜேந்திர சச்சார் சொல்லுகிறார். தன்னுடைய வீடுகளிலே, இல்லங்களிலே கழிவறைகளை கட்டுவதிலே மட்டும்தான் இஸ்லாமியர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். எதற்காக கழிவறைகளை கட்டுகிறார்கள்? தங்களுடைய பெண்கள் வேறு வெளியிடங்களுக்கு, கழிப்பறைகளுக்கு செல்லக்கூடாது என்பதற்காக.
கழிவறை கட்டுவதிலே மட்டும்தான் இஸ்லாமிய சமூகம் முன்னேறி இருக்கிறது. இதை தவிர வேறு எந்த இடத்திலேயும் இஸ்லாமிய சமூகம் முன்னேறவில்லை என்று சொல்லி ராஜேந்திர சச்சார் தன்னுடைய அறிக்கையிலே சொல்லுகிறார். நான் கேட்பதெல்லாம், இந்தியா சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளை கடந்ததற்கு பின்னாலே ஒரு சமூகம் எந்த இடத்திலேயும் அல்லது நீங்கள் சொல்லுகிற அரசியல், சமூகம், பொருளாதாரம் இவை எதிலேயும் இந்த சமூகம் முன்னேறவில்லை என்று சொன்னால் அதற்காக இந்த சமூகம் வெட்கப்பட தேவையில்லை. 60 ஆண்டு காலம் இந்த இந்தியாவை ஆண்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே இந்த அயோக்கியர்கள், இவர்கள் தான் வெட்கப்பட வேண்டும். 60 ஆண்டு காலமாக இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தவர்களிடத்தில் ஆட்பட்டு இருந்தார்களே இந்த சமூகம், இந்த தேசத்தில் இருக்கிற 17% இருக்கிற இந்த சமூகம் இன்றைக்கு எந்த விதமான அரசியல் முன்னேற்றத்தையும் பெறவில்லை என்று சொல்லுகிற நேரத்திலே இங்கே ஆண்டவர்கள் வெட்கப்பட வேண்டாமா? ஒரு கூட்டம் நடக்கிறது, அந்த கூட்டத்திற்கு அனுமதி தருவதா கூடாதா என்று இவ்வளவு சிரமங்களை நீங்கள் தருகிறீர்களே, எங்களுக்கு சிரமங்களை தருவதற்கு முன்பாக இந்த சமூகம் தமிழ்நாட்டிலே 10% இருக்கிறது. சட்டமன்றத்திலே, நாடாளுமன்றத்திலே 10% எண்ணிக்கை அடிப்படையிலே இந்த சமூகம் இருக்கிறதா? கருணாநிதி கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஒவ்வொரு முறையும் கருணாநிதி வருகிறார், மக்களை சந்திக்கிறார், இஸ்லாமியர்களை சந்திக்கிறார். ஒவ்வொரு முறையும் நோன்பு வருகிறது, இப்தார் நோன்பு திறப்பு விழா வருகிறது. என்ன செய்கிறார் கருணாநிதி? கஞ்சி குடிப்பதற்காக, நோன்பு திறப்பதற்காக உங்களிடத்திலே வருகிறார். வந்து என்ன சொல்கிறார்? இஸ்லாமியர்களே, உங்களுக்கு இதயத்திலே இடஒதுக்கீடு இருக்கிறது. நான் கேட்கிறேன், கருணாநிதியின் இதயத்திலே ஏற்கனவே 2-3 பேருக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விட்டார். ராஜாத்தி அம்மாளுக்கு கொடுத்து விட்டார். அதே போல் இன்னொரு மனைவி இருக்கிறார், அவருக்கு கொடுத்து விட்டார். ஏற்கனவே இதயத்திலே இடஒதுக்கீடு கருணாநிதி கொடுத்து விட்டார். இதுல இஸ்லாமியருக்கு எதற்கு இதயத்திலே இடஒதுக்கீடு? இதயத்திலே இடஒதுக்கீடு பெற்று இங்க இருக்கிற சகோதரர் நாசரோ, இங்க இருக்கிற சகோதரர் NSM நஜிமுதீனோ இதயத்திலே இடஒதுக்கீட்டை பெற்று என்ன செய்ய போகிறார்கள்? ஆனால் கருணாநிதி தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், இஸ்லாமிய சமூகமே உங்களுக்கு நான் இதயத்திலே இடஒதுக்கீடு கொடுக்கிறேன் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுவும் குறிப்பாக நோன்பு கஞ்சி குடிக்கிற நேரத்திலே எல்லாம் கருணாநிதி சொல்லுகிறார். எங்கள் ஊரிலே சொல்லுவார்கள், திடீரென்று ஒருவன் தொப்பி போட்டுக் கொண்டிருந்தால் யாருக்கோ இவன் தொப்பி போட போகிறான் என்று சொல்வார்கள். அதுபோல கருணாநிதி நோன்பு கஞ்சி குடிக்கிற காலங்களிலே மட்டும் தொப்பி போட்டுக்கொண்டு இந்த சமூகத்துக்கு தொப்பி போடுவதற்காக தொடர்ந்து இடஒதுக்கீட்டை கொடுக்கிறேன் என்று 25 ஆண்டு காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். 25 ஆண்டு காலத்திலே கருணாநிதி கொடுத்தாரா? எனக்கு முன்னாலே பேசிய சகோதரர்கள் சொன்னார்கள், மரியாதைக்குரிய ஜவாஹர்லால் திண்டுக்கல்லிலே நடந்த திராவிட முன்னேற்ற கழக மாநாட்டிலே கலந்து கொண்டு, கருணாநிதி அவர்களே, நீங்கள் முதலமைச்சர் ஆவீர்கள், உங்களை இஸ்லாமிய சமூகம் முதலமைச்சராக ஆக்கும். அப்படி ஆனால் நீங்கள் போடுகிற முதல் கையெழுத்து இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டுக்காகத்தான் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் போடுவீர்கள் என்று ஜவாஹர்லால் சொன்னார். அதையும் கருணாநிதி ஆமோதித்தார். என்ன ஆயிற்று? கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றைக்கு வரை கருணாநிதி அந்த கையெழுத்தை போட்டாரா என்றால் இல்லை சகோதரர்களே. ஒருவேளை கருணாநிதியின் பேனா காணாமல் போயிருக்கலாம். இங்கே இருக்கிற யாராவது கருணாநிதிக்கு பேனா அனுப்பி வைப்பீர்களே, ஆனால் நல்லதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆக ஒரு சமூகம் முன்னேறி இருக்கிறது சொன்னால் அது சமூக நிலையிலே, நிலைத்தட்டிலே முன்னேறி இருக்க வேண்டும், அரசியல் தளத்திலே முன்னேறி இருக்க வேண்டும், பொருளாதார தளத்திலே முன்னேறி இருக்க வேண்டும். ஆனால் தொடர்ந்து ஒரு சமூகம் 60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ஒரு சமூகம் 60 ஆண்டு காலமாக இந்தியாவிலே புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. நான் கேட்கிறேன், இந்த நிலை தொடர்ந்து நீடிக்குமேயானால் என்ன நடக்கும்? எந்தவித வேலை வாய்ப்பும் இல்லாத இளைஞர்கள், எந்த விதமான பதவியையும் அனுபவிக்காத இளைஞர்கள், எந்த விதமான சுகங்களையும் அனுபவிக்காத இளைஞர்கள் அரசுக்கு எதிராக திரும்ப மாட்டார்களா? அரசுக்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டார்களா? அந்த நிலைமை வருவதற்கு யார் காரணம்? இங்கே ஆளுகிற அரசுகள் இல்லையா? தொடர்ந்து எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்களே. இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். என்றைக்கு சொன்னீர்கள்? 1909 விண்டோ மார்லி என்று சொல்லக்கூடிய 2 வெள்ளைக்காரர்கள் மூலமாக, ஆங்கிலேய அரசாங்கத்தின் மூலமாக நமக்கு கிடைத்த இடஒதுக்கீட்டை 1947 வரை அனுபவித்து வந்த உரிமைகளை
இனிமேல் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும், தொடரும் என்று சொல்லி எங்களை நம்ப வைத்தீர்கள். பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னாலே இவையெல்லாம் இல்லை என்று நீங்கள் சொன்னீர்கள். அவை சொல்லி கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. 60 ஆண்டுகளை கடந்ததற்கு பின்னாலே இன்றைக்கு என்ன நிலைமை? இன்றைக்கும் கருணாநிதி இடத்துல போய் கேட்கிறோம், கருணாநிதி அவர்களே இடஒதுக்கீடு கொடுங்கள், தமிழக முதல்வர் அவர்களே இடஒதுக்கீடு கொடுங்கள். கருணாநிதி கொடுக்கிற இடத்துல இருக்கிறார், கருணாநிதிய சாய்பாபா இடத்துல போய் கேட்கிறார். நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாசர் சொன்னார், யார் முதலமைச்சர், டாக்டர் ராமதாசா அல்லது கலைஞர் கருணாநிதியா என்று அவருக்கு சந்தேகம். ஆனால் எனக்கு இப்பொழுது என்ன சந்தேகம் என்றால், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சாய்பாபாவா கருணாநிதியா என்று எங்களுக்கு சந்தேகம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சாய்பாபா இடத்துல ஒரு சாமியார் இடத்துல போய் கேட்கிறார், எங்களுக்கு ஏதாவது நிதி கொடுங்கள், அந்த நிதியை வைத்து கிருஷ்ணா நதிநீரை இங்கே கொண்டு வருவதற்காக 200 கோடி ரூபாயை நீங்கள் கொடுத்தீர்களே, அதுபோல கூவத்தை சுத்தப்படுத்துவதற்காக ஏதாவது நிதியை நீங்கள் கொடுங்கள் என்று சாய்பாபாவிடத்தை போய் கருணாநிதி கேட்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். நமக்கு சந்தேகம் வருமா இல்லையா? அந்த கருணாநிதி இடத்திலே போய் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கருணாநிதி அவர்களே எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் கொடுங்கள் என்று கருணாநிதியை பார்த்து கேட்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த தேசத்தினுடைய அரசியல் அதிகாரத்தை நாம் கைப்பற்றினோம் என்று சொன்னால் நம்மாலே எல்லோருக்கும் கொடுக்க முடியும் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 10% இருக்கிற இஸ்லாமிய சமூக மக்களும் 20% இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமூக மக்களும், இந்த 2 சமூக மக்களும் இணைவோம் என்று சொன்னால் நிச்சயமாக எல்லோருக்கும் நம்மாலே இடஒதுக்கீடு கொடுக்க முடியும், அரசியல் அதிகாரத்தை நம்மாலே கைப்பற்ற முடியும். இது ஒன்றும் பெரிய மாயாஜால வித்தை அல்ல, இது ஒன்றும் போட முடியாத கணக்கல்ல. ஏனென்றால் தமிழ்நாட்டிலே 13 முறை சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலேயும் யார் 35% வாக்குகளை வாங்கினார்களோ அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆக நம்மை பொறுத்தவரை 20% தாழ்த்தப்பட்ட மக்களும் 10% இஸ்லாமிய மக்களும் தமிழ்நாட்டிலே இருக்கிறோம். அதிகாரத்தை சுவைக்காத, அதிகாரம் என்றால் என்னவென்று தெரியாத சமூகமாக தாழ்த்தப்பட்ட மக்களும் இஸ்லாமியர்களும் இன்னும் பிற ஒடுக்கப்பட்ட சமூக மக்களும் தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த சமூகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை ஒரு காலத்திலே உருவாகுமேயானால், எந்த கருணாநிதி இடத்திலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ, எந்த ஜெயலலிதாவிடத்திலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ, எந்த சோனியா காந்தி இடத்திலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ, அவர்களுக்கெல்லாம் இறைவன் நாடினால் நிச்சயமாக நம்மாலே இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். அந்த சூழ்நிலை நம்மாலே உருவாக்க முடியும். ஏன் உங்களாலே முடியாது? கருணாநிதியாலே முடியும் என்றால், ஜெயலலிதாவாலே முடியும் என்றால், சோனியா காந்தியாலே முடியும் என்றால், அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுகிற வேலையை நம்மாலும் நிச்சயமாக செய்ய முடியும். ஆனால் யானைக்கு தன்னுடைய பலம் தெரியாது என்பதை போல இங்கே ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு போய் கிடக்கிற இந்த சமூக மக்களுக்கு தங்களுடைய பலம் தெரியாத காரணத்தினாலே தான் இன்றைக்கு இந்த அங்குசங்களுக்கு யானை பயப்படுவது போல திராவிட இயக்கங்களுக்கு இந்த இஸ்லாமிய சமூக மக்கள், ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அருமை சகோதரர்களே, ஒரு நல்ல வாய்ப்பை இந்த நேரத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். மரியாதைக்குரிய பழனி பாபா அவர்கள் மூலமாக 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே கொல்லப்பட்டாரே, அவர் கொல்லப்பட்ட போது எங்கள் இதயங்களிலே என்ன நெருப்பு எரிந்ததோ அந்த நெருப்பு இன்றைக்கு வரை அணையாமல் இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஜெனரல் டயருக்காக பழி வாங்கினானோ ஒரு சீக்கிய இளைஞன், அதை போல எங்களுக்குள்ளே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நெருப்பு என்பது யாரையும் சுட்டெரிப்பதற்கான நெருப்பல்ல. அந்த நெருப்பு என்பது யாரையும் தீக்கு இரையாக்குவதற்காக உள்ள நெருப்பல்ல. அந்த நெருப்பு என்பது இந்த சமூகத்தின் விடுதலைக்கான நெருப்பு. அந்த நெருப்பு என்பது இந்த சமூகத்துக்கான அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கான நெருப்பு. அந்த நெருப்பு என்பது இந்த சமூகத்திற்கான அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான நெருப்பு. அந்த நெருப்பு இன்றைக்கும் எங்கள் நெஞ்சங்களிலே கரன்று கொண்டிருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். 8 ஆண்டு காலம் இந்த இடத்திற்கு வர பயந்தவர்கள் இன்றைக்கு கூட பயந்து கொண்டு வெளியில நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட வெளிப்பகுதியில இருந்து இந்த நிகழ்ச்சி நடக்குமா,
நடக்காதா? அல்லது பழனிபாபாவை பற்றி பேசுவார்களா? அல்லது பேசப்போனால் கைது செய்வார்களா? இந்த நிகழ்ச்சி தடை செய்யப்படுமா என்றெல்லாம் கூட வெளியிலே இருந்து நம்முடைய சகோதரர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, எங்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் ஏதோ தீவிரவாத இயக்கமோ அல்லது வன்முறையை தூண்டுகிற இயக்கமோ அல்ல சகோதரர்களே. ஏனென்றால் பழனிபாபா அவர்கள் இறந்ததற்கு பின்னாலே அவருடைய தொண்டர்களாக, அவருடைய எண்ணத்தை ஈடேற்றுபவர்களாக இருந்த நாங்கள் நினைத்திருந்தால், அல்லது நீங்கள் சொல்வது போல நாங்கள் தீவிரவாதியாக இருந்திருப்போமே ஆனால் இன்றைக்கு வரை ஒரு நிலையான அரசாங்கம் தமிழ்நாட்டிலே இருந்திருக்க முடியாது. ஆனால் நாங்கள் இந்த அரசுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அரசியல் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக, இந்த தேசத்தினுடைய மண்ணின் மைந்தர்களாக, அருமை சகோதரர்களே, இன்னமும் சொல்லுகிறேன், நாங்கள் இந்தியர்கள் என்பதிலே, இந்த தேசத்தை நேசிப்பவர்கள் என்பதிலே எங்களை விடவும் எவனும் தெளிவானவன் இந்த தேசத்திலே இருக்க முடியாது என்பதிலே உறுதியாக இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் இந்த தேசத்தின் மண்ணின் மைந்தர்கள். இந்த தேசத்தை காப்பதிலே எங்கள் உயிரை இழப்பதற்கு கூட நாங்கள் தயாராக இருப்போம். நாங்கள் அத்வானி போல பாகிஸ்தானிலே பிறந்தவர்கள் அல்ல. நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள். இந்த மண்ணின் மைந்தர்களை பார்த்து பாகிஸ்தானிலே பிறந்த அத்வானி சொல்லுகிறார், இந்த மண்ணின் மைந்தர்களை பார்த்து இங்கேயோ உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் தீவிரவாதிகள். நான் கேட்கிறேன், ஒரு சமூகம் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டிற்காக, தன்னுடைய பொருளாதார நிலைப்பாட்டிற்காக, அரசியல் உயர்வுக்காக உரிமைகளை கேட்குமேயானால் அந்த சமூகம் தீவிரவாத சமூகம் என்று நீங்கள் குற்றம் சாட்டுவீர்களேயானால் அதை பற்றி கவலைப்படுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்பதை இந்த நேரத்திலே தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவேதான் அல்காஸ் பழனிபாபா அவர்கள் எந்த சமூகங்களின் அரசியல் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தாரோ அந்த உரிமைகளை பெற்று தருகிறவரை அவரை பின்பற்றிய நாங்கள் ஓய மாட்டோம் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம். எனவே இங்கே பல்வேறு இயக்கங்கள், ஏனென்றால் இங்க இருக்கிற அரசியல் இயக்கங்கள் எல்லாமே என்ன நினைக்கிறது என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் இயக்கங்களாகவே இருக்கட்டும், இஸ்லாமியர்கள் சமூக இயக்கங்களாகவே இருக்கட்டும், அரசியல் இயக்கமாக இஸ்லாமியர்கள் மாற வேண்டிய அவசியம் இல்லை என்று இங்கே இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் நினைக்கின்றன. அதுல திமுகவோ அதிமுகவோ அவர்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அவர்களும் அதே தான் நினைக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் ஒன்றுபட்டால், இஸ்லாமியர்கள் அரசியல் அதிகாரத்திற்காக குரல் கொடுத்தால் அது நமக்கு ஆபத்தாக போய்விடும். ஏனென்றால் இஸ்லாமிய வாக்கு வங்கி என்பது சாதாரணமானதல்ல. இன்றைக்கு திமுகவாக இருக்கட்டும் அல்லது அதிமுகவாக இருக்கட்டும் அல்லது வேறு இருக்கிற சமூக இயக்கங்களாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் ஒரு செய்தியை தன்னுடைய மக்களுக்கு சொல்ல வேண்டும் சொன்னார் தொலைக்காட்சி சாதனங்களை பயன்படுத்த வேண்டும், சுவரொட்டிகளை பயன்படுத்த வேண்டும், முன்னறிக்கைகளை பயன்படுத்த வேண்டும். ஆனால் இஸ்லாமியர்கள் தன்னுடைய சமூகத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஜும்மா வெள்ளி மேடையை இஸ்லாமியர்கள் பயன்படுத்தினால் கடைக்கோடி இஸ்லாமியர்களிடத்தில் கூட போய் செய்தி சேர்ந்துவிடும். அந்த கட்டமைப்பு எங்களுக்கு இருக்கிறது. எனவேதான் நான் இங்கே இருக்கிற அரசை, இங்கே எதிர்காலத்திலே அவர்கள் யார் ஆள்பவர்களாக இருக்கட்டும் அல்லது கடந்த காலத்திலே யார் ஆண்டவர்களாக இருக்கட்டும், இனியும் இந்த சமூகத்தை ஏமாற்ற முடியாது என்பதை தெளிவாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் 60 ஆண்டு காலமாக தொடர்ந்து எங்களை காங்கிரஸ் ஏமாற்றியது. உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் என்கிற வாக்குறுதியை நேரு கொடுத்தார். ஆனால் சுதந்திரத்துக்கு பின்னாலே எங்களுக்கு கிடைத்த இடஒதுக்கீடு தொடரவில்லை. அதற்கு பின்னாலே திராவிட இயக்கங்கள், கருணாநிதி உள்ளிட்ட எல்லோரும், அண்ணா உள்ளிட்ட எல்லோரும் சொன்னார்கள் காங்கிரஸ் உங்களை ஏமாற்றி விட்டது, ஆனால் திராவிட இயக்கம் உங்களை ஏமாற்றாது, ஆனால் நிச்சயமாக திராவிட இயக்கம் உங்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்கும் என்று திராவிட இயக்கம் சொன்னது. செய்தார்களா? காங்கிரஸ் ஏமாற்றியது, திராவிட இயக்கம் ஏமாற்றியது. அதற்கு பின்னாலே வந்த ஜெயலலிதா திராவிட இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சி என்று சொன்னார். அவரும் நம்மை ஏமாற்றினார். இன்றைக்கு புதிதாக ஏமாற்றுவதற்கு நம்முடைய வழக்கறிஞர் சந்திரசேகரன் சொன்னாரே, அதுபோல புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார். அவரும் இஸ்லாமியர்களே, என்னிடத்திலே வாருங்கள், நீங்கள் காங்கிரஸில் ஏமாந்தீர்களே பரவாயில்லை, அதே போல் திமுகவில் ஏமாந்தீர்களே அதுவும் பரவாயில்லை, அதே போல் என்னிடத்திலேயும் வந்து கொஞ்சம் ஏமாந்து விட்டு போங்கள் என்று அவரும் இன்றைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள், இஸ்லாமியர்கள் இனிமேல் யாரிடத்திலேயும் ஏமாற தயாராக இல்லை என்பதுதான்
இந்த 10வது ஆண்டு பாபாவின் நினைவு நாளிலே எடுக்கிற சபதமாக இருக்கும் என்பதிலே யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. எனவேதான் அருமை சகோதரர்களே, அரசியல் அதிகாரம் என்பது ஏதோ எங்களுக்கு வேண்டாத பொருள் அல்ல. அரசியல் அதிகாரம் என்பது உங்களுக்கு மட்டும் உரித்தான பொருள் அல்ல. ஏதோ கருணாநிதிக்கும், ஏதோ ஜெயலலிதாவுக்கும், ஏதோ விஜயகாந்துக்கும், ஏதோ சோனியா காந்திக்கு மட்டும் சொந்தமான பொருள் அல்ல. அரசியல் அதிகாரம் எங்களுக்கும் சொந்தமான பொருள் என்கிற சிந்தனை ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும், ஒவ்வொரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வந்துவிட்டது. இனிமேல் நீண்ட காலத்துக்கு எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது. நான் கேட்கிறேன், இன்றைக்கு நீங்கள் தருவதாக சொல்லுகிறீர்களே இந்த இடஒதுக்கீட்டை, நீங்கள் எங்களுக்கு தருவதாக சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்களே இந்த இடஒதுக்கீட்டை, நாங்கள் அதிகாரத்திற்கு வருவோமேயானால் எந்த 10% இடஒதுக்கீட்டை, 15% இடஒதுக்கீட்டை தாருங்கள் என்று கருணாநிதி இடத்திலேயும் ஜெயலலிதாவிடத்திலேயும் கெஞ்சிக் கொண்டிருக்கிறோமோ, அந்த இடஒதுக்கீட்டை இறைவன் நாடினால் அரசியல் அதிகாரம் எங்களுடைய கைக்கு வருமேயானால் கருணாநிதியே உங்கள் சமூகத்துக்கு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுப்போம். ஜெயலலிதாவே உலக சமூகத்துக்கு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுப்போம். எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற திராவிட இயக்கமே, காங்கிரஸ் இயக்கமே, உங்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு தரக்கூடிய இடத்திற்கு எங்களால செல்ல முடியும். அதற்கான வாய்ப்பு எங்களிடத்திலே இருக்கிறது. நான் அதைத்தான் சொன்னேன், வெள்ளி மேடைகளை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறேன். அருமை சகோதரர்களே, இங்க எண்ணிக்கையிலே குறைவாக வந்திருக்கிறீர்கள். எப்பொழுதுமே விதைகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும், அறுவடை எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இங்கே விதைகளாக உங்களை தயாரித்து அனுப்புகிறோம். பழனி பாபாவின் நினைவிடம் என்பது விதைகளை, விதை நெல்லை உருவாக்குகிற ஒரு தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலையில் இருந்து விதை நெல்லை உருவாக்கி தமிழகம் எங்கும் நாங்கள் அனுப்புகிறோம். ஒரு சில பதர்கள் இருக்கலாம், ஆனாலும் கூட எல்லாம் பதறாக ஆகிவிடாது. இங்கே இருக்கிற, இங்கே நூற்றுக்கணக்கில் இருக்கிற இந்த விதை நெல் நாளைக்கு 1000-ஆக, லட்சமாக, கோடியாக தமிழ்நாட்டிலே பரவும் அந்த நாள் வெகு தூரத்திலே இல்லை. எனவேதான் சொல்லுகிறோம், கருணாநிதி அவர்களே நீண்ட காலம் எங்களை ஏமாற்றி விட்டீர்கள். ஜெயலலிதா அவர்களே நீண்ட காலம் எங்களை ஏமாற்றி விட்டீர்கள். சோனியா காந்தி அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கமே நீண்ட காலம் எங்களை ஏமாற்றி விட்டீர்கள். இனிமேலும் ஏமாறுவதற்கு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் தயாராக இல்லை என்பதைத்தான் பாபா அவர்களுடைய 10வது ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒரு சபதமாக, இன்னும் சொல்ல போனால் ஏதோ பாபாவுக்கு 10வது ஆண்டு நினைவு நாள், ஒரு சிலர் கேள்வி பேசுகிறார்கள், அங்கே போய் கபரிலே நீங்கள் கையேந்த போகிறீர்களா? அருமை சகோதரர்களே, இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்பது கபரிலே கையேந்துவதற்காக அல்ல, கையேந்துகிற சமூகத்தை கொடுக்கிற சமூகமாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி. ஏனென்றால் 60 ஆண்டு காலம் எங்களை கையேந்துபவர்களாக வைத்தீர்கள். தர்காக்களிலே இருந்து சட்டமன்ற, நாடாளுமன்றம் வரை கையேந்துவர்களாக எங்களை வைத்திருந்தீர்கள். நாங்கள் விழித்துக் கொண்டோம். இனிமேல் கையேந்துவது இங்கேயும் அல்ல, அங்கேயும் அல்ல, கொடுக்கிற இடத்திற்கு போவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நான் கேட்கிறேன், ஜெயலலிதா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2 முறை இருந்தார் என்பதற்காக ஜெயலலிதாவுக்கு 20 ஓட்டா? தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கருணாநிதி 4 முறை இருந்தார், கருணாநிதிக்கு 40 ஓட்டா? கருணாநிதிக்கும் ஒரு ஓட்டு தான், இங்க இருக்கிற சந்திரசேகரனுக்கும் ஒரு ஓட்டு தான், ஜெயலலிதாவுக்கும் ஒரு ஓட்டு தான், இங்க இருக்கிற நஜ்முதீனுக்கும் ஒரு ஓட்டு தான். எனவே அரசியல் அதிகாரத்திலே, ஜனநாயகத்திலே ஓட்டு என்பதுதான் தீர்மானிக்கிறது. நீங்கள் கேட்கலாம், இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறீர்களே, உங்களால் ஜனநாயகத்திலே என்ன சாதித்து விட முடியும் என்று கேட்கலாம். அருமை சகோதரர்களே, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த நிலைமை வேறு. தமிழ்நாட்டிலே சிங்கிள் தம் மெஜாரிட்டி என்று சொல்வார்களே, அந்த சிங்கிள் தம் மெஜாரிட்டி தான் 12 முறை நடந்த சட்டமன்ற தேர்தலிலே வந்திருக்கிறது. இங்கே யாராவது ஒரு கட்சி 135 சீட்டுகளுக்கு மேலே, 140 சீட்டுகளுக்கு மேலே பெறுவார்கள், அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? 96 அது மெஜாரிட்டியா மைனாரிட்டியா என்று 2 ஆண்டு காலமாக பட்டிமன்ற விவாதம் நடக்கிறது. ஒரு கட்சி சொல்லுகிறது இது மைனாரிட்டி அரசு என்று சொல்லி, இன்னொரு கட்சி சொல்லுகிறது, ஆளுகிற கட்சி, இது மெஜாரிட்டி அரசு என்று சொல்லுகிறது. ஆக மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு அரசு 96 வைத்துக் கொண்டு இந்த தேசத்தின் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி முதல்வர் நாற்காலியிலே உட்கார்ந்து இருக்கிறது. இதாவது பரவாயில்லை, பீகாரில் இருந்து ஒரு மாநிலம் பிரிந்தது, ஜார்க்கண்ட் என்கின்ற மாநிலம்.
ஒரு மாநிலத்திலே முதலமைச்சராக யார் வருவார்கள்? அதிக எண்ணிக்கையுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த நாட்டின் முதலமைச்சராக வருவார்கள். ஆனால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் என்ன நடந்தது? ஒருவர் முதலமைச்சராக வருகிறார். அவருடைய கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? ஒரே ஒரு ஆள், அவர்தான். அவர் அந்த நாட்டின் முதலமைச்சராக, அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இன்றைக்கு வந்து விட்டார். ஆக ஒரே ஒரு உறுப்பினரை கொண்டவர் ஜார்க்கண்டின் முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கிறார். 20 எம்எல்ஏக்களை கொண்ட மரியாதைக்குரிய கோயா கேரளாவின் முதலமைச்சராக ஒரு நேரத்தில் வந்தார் என்று மரியாதைக்குரிய அவைத்தலைவர் சொன்னார். ஏன் இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி வெறும் 50 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு 408 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் வெறும் 50 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு மாயாவதி 3 முறை உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சராக இருந்துவிட்டு போய்விட்டார். நான் கேட்பதெல்லாம், இங்க இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களால தனித்து நின்று தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை நீங்கள் சந்திப்பீர்களே ஆனால் 25 சட்டமன்ற உறுப்பினர்களை உங்களால பெற முடியும். தாழ்த்தப்பட்ட சமூக மக்களோடு இணைந்து தேர்தல் களத்தை சந்திப்பீர்கள் என்றால் 60 சட்டமன்ற தொகுதிகளை நம்மால பெற முடியும். ஆக ஒரு நேரம் வரும், ஒரு காலம் வரும், 20 வைத்துக் கொண்டு திண்டிவனத்தில் இருந்து டாக்டர் ஐயா எப்படி அரசை நடத்துகிறாரோ அதேபோல் வெறும் 10 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு நம்மாலும் இந்த தேசத்தின் அரசை நடத்த முடியும். அந்த நம்பிக்கை உங்கள் மனதிலே வர வேண்டும். ஏன் டாக்டர் ஐயாவால முடிகிற விஷயம் உங்களாலே முடியாதா? ஜார்க்கண்டிலே ஒரு எம்எல்ஏ, ஒரே ஒரு எம்எல்ஏ முதலமைச்சராக இருக்கிறாரே, உங்களாலே முடியாதா? 22 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து கோயா கேரளாவின் முதலமைச்சராக இருந்தாரே, உங்களாலே முடியாதா? 55 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு 3 முறை மாயாவதி உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சராக இருந்தாரே, உங்களாலே முடியாதா? நிச்சயமாக சகோதரர்களே, உங்களாலே முடியும். பாபா அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் பல்வேறு கணக்குகளை நீங்கள் போட்டிருப்பீர்கள். அவர் மார்க்கத்திற்காக பேசினார், திமுகவுக்காக அதற்கு முன்னாலே பேசினார், அல்லது பாட்டாளி மக்கள் கட்சிக்காக பேசினார். ஏன் சில நேரத்தில் அதிமுக, அதாவது எம்ஜிஆருக்கு ஆதரவாக கூட அவர் பேசியிருக்கிறார். அதிமுகவுக்கு ஆதரவாக பேசிய நேரத்திலே பாபா கொல்லப்படவில்லை. திமுகவுக்கு ஆதரவாக பேசினார், அப்பொழுது பாபா கொல்லப்படவில்லை. மார்க்கத்திற்காக பேசினார், அப்பொழுது பாபா கொல்லப்படவில்லை. மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாமியர்களும் தலித்துகளும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று பாபா சொன்னார், அப்பொழுது அவர் கொல்லப்பட்டார். இதில் இருந்து என்ன தெரிகிறது? ஏதோ ஒரு சூட்சும கயிறு இந்த ஆயக்குடியிலே இருக்கிறது. அந்த சூட்சுமத்தை பாபா தெரிந்து கொண்டார். சூட்சுமத்தை தெரிந்து கொண்டதால அதற்கு உரியவர்கள், அதனால் பாதிப்புக்கு ஆகுபவர்கள் அந்த சூட்சுமத்தை பாபா தெரிந்து கொண்டதால அவரை கொண்டிருக்கிறார்கள். ஏதோ இது RSS சதி என்றோ, இது இந்து முன்னணியின் சதி என்றோ நாங்கள் நினைக்கவில்லை. இதை ஆள்பவர்களும் ஆண்டவர்களும் செய்த சதி என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆக பாபாவுக்கு தெரிந்த அந்த சூட்சுமம், பாபா அறிந்து கொண்ட அந்த விஷயம் இன்றைக்கு பாபாவின் நினைவிடத்திலே யார் யார் காலடி எடுத்து வைத்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அந்த சூட்சுமம் இன்றைக்கு தெரிந்துவிட்டது. எனவேதான் ஒரு பாபாவை கொல்லலாம், 1000 பேரை, 1,00,000 பேரை, 1 கோடி பேரை யாராலும் கொல்ல முடியாது. எனவே அந்த அரசியல் சூட்சுமத்தை இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிற நாம், விதைகளாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பரவ இருக்கிற நாம், எந்த தீவிரவாதமும் தேவையில்லை. தமிழ்நாட்டிலே வெடிகுண்டா அல்லது அறிவாளா அல்லது கத்தியா, எந்த ஆயுதமும் நமக்கு தேவையில்லை. இங்கே இருக்கிற அரசியல்வாதி அல்லது கருணாநிதியோ ஜெயலலிதாவோ யாராவது வெடிகுண்டுக்கு பயப்படுவார்களா அல்லது துப்பாக்கிக்கு பயப்படுவார்களா, அறிவாளுக்கு பயப்படுவார்களா, கத்திக்கு பயப்படுவார்களா? இல்லை. அருமை சோழர்களே, இவர்கள் எல்லோரும் ஒரே ஒரு விஷயத்துக்காக பயப்படுகிறார்கள். அந்த பயம் என்பது நம்முடைய கையில் இருக்கிற ஓட்டு சீட்டுக்காக பயப்படுகிறார்கள். பழனி மலை தாண்டி அந்த உச்சியில 10 ஓட்டு இருக்குன்னு சொல்லட்டும், இங்கே இருந்து உருண்டு போய் எல்லா வேட்பாளரும் அங்கே போய் நிற்பான் அந்த 10 ஓட்டுக்காக. ஆக அங்கே வெடிகுண்டு இருக்குன்னா
அல்லது துப்பாக்கி இருக்குன்னா நீங்க சொல்லி பாருங்க. தேர்தல் நேரத்தில் எந்த வேட்பாளரும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. அங்கே போனா 10 ஓட்டு கிடைக்கும். ஏனென்றால் ஒரு ஓட்டிலே வெற்றி பெற்றவர் கூட தமிழ்நாட்டில் உண்டு. ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இளையான்குடி சட்டமன்ற தொகுதி மலைக்கண்ணன் என்று ஒரு சகோதரர் திமுகவில் நின்னார். அவர் ஒரே ஒரு ஓட்டில் தோத்து போனார். ஆக ஒரு ஓட்டு கூட வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் என்று தெரிந்ததால அரசியல்வாதிகள் ஓட்டுக்கு பயப்படுகிறார்கள். எனவே அந்த விலை மதிக்க முடியாத ஓட்டு நம்மிடத்திலே இருக்கிறது. அந்த ஓட்டை இவ்வளவு நாளா என்ன பண்ணா கருணாநிதிக்கு போட்டோம். ஏன்னா அவர் தான் சொன்னார் இதயத்தில் இடம் கொடுக்குறேன். ஆகா எவ்வளவு பெரிய தலைவர், நமக்கு இதயத்தில் இடம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி கருணாநிதிக்கு அந்த ஓட்டை போட்டோம். அப்ப அப்படி இப்படி கொஞ்சம் மாறி ஜெயலலிதாவுக்கு கொஞ்சம் அந்த ஓட்டை போட்டோம். அப்ப இடையில கொஞ்சம் குழப்பம், யாருக்காச்சும் போடுவோம்னு அங்கே சிதறி போட்டோம். அப்படி போட்டதனுடைய விளைவு இந்த சமூகம் 60 ஆண்டு காலமாக தங்களுடைய அரசியல் சமூக பொருளாதார தளங்களிலே எந்தவித உரிமைகளையும் பெறாமல் இன்றைக்கு ஒரு கீழான சமூகமாக, ஒரு அரங்கு கூட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பயப்படுகிற சமூகமாக இருக்கிறது. நான் ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். வெங்கடேச பண்ணையார்னு ஒருத்தர் இருந்தார், நாடார் சமூகத்தை சார்ந்தவர். அவரை ரவுடின்னு சொல்லி இந்த அரசாங்கம் அறிவிக்குது. ரவுடியா இல்லையா அந்த விஷயத்துக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. அவரை ரவுடின்னு இந்த அரசு சொல்லுது. அவரை ஒரு குற்றவாளி என்று இந்த அரசு அறிவிக்கிறது. அறிவித்ததற்கு பின்னாலே அவரை இந்த காவல்துறை சுட்டுக் கொள்கிறது. யார? வெங்கடேச பண்ணையார போலீஸ் சுட்டுக் கொள்ளுது. எதுக்கு? ரவுடின்னு சொல்லி. அதே வெங்கடேச பண்ணையாருடைய மனைவி ராதிகா செல்வி நாடாளுமன்ற உறுப்பினராக மாறியதற்கு பின்னாலே எந்த போலீஸ் வெங்கடேச பண்ணையார சுட்டு கொண்டுச்சோ அதே போலீஸ் ராதிகா செல்விக்கு எஸ்கார்டா போய்கிட்டு இருக்குது. அப்ப அரசியல் அதிகாரம் என்பது அந்த வெங்கடேச பண்ணையாரின் மனைவிக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி கிடைத்ததாலே இன்றைக்கு ராதிகா செல்விக்கு பாதுகாப்பாக போலீஸ் போகுது. இதே மரியாதைக்குரிய இங்க உட்கார்ந்திருக்காரு சின்ன தம்பி என்ன, இவர் ஒரு பர்மிஷனுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நாங்கெல்லாம் பேசுறோம். அது சம்பந்தமாக பேசுவதற்கு சின்னத்தம்பி மாமாவை போலீஸ் கூப்பிடுது. எங்கேயோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு 4 தடவை இவர் அலைகிறார். இவரே இந்த தொகுதியின் எம்பியா இருந்தாருன்னு வச்சுக்கங்க, போலீஸ் என்ன பண்ண? போலீஸ் கையை கட்டி முதலாளி வீட்டில் போய் நிற்கும். முதலாளி கூட்டமா நடத்திக்கிங்க, ஆர்ப்பாட்டமா முதலாளி நடத்திக்கிங்க, போராட்டமா முதலாளி நடத்திக்கிங்க, சாலை மறியலா முதலாளி நடத்திக்கிங்க என்று காவல்துறை சொல்லுது. ஏதோ காவல்துறையை நான் கண்ணிய குறைவாக பேசுகிறேன் என்று நினைக்காதீர்கள். அரசியல் அதிகாரம் என்பது அப்படி. நான் இன்னும் சொல்கிறேன், காலையிலே மரியாதைக்குரிய ரஃபீக் பாய் அவர்கள் சில கட்டளைகளை என்னிடத்தில் கொடுத்தார். என்ன? அரவாணிகள் அரசியல் அதிகாரத்திற்காக தேர்தல் களத்திலே குதிக்கிறார்கள் என்கிற செய்தி அடங்கிய செய்தித்தாள்களை என்னிடத்திலே கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு சொன்னார், இந்த அரவாணிகள் தேர்தல் களத்திலே போட்டியிட்டார்கள். போட்டியிட்ட நேரத்தில் எங்க அமெரிக்காவில் இருந்து ஒரு வெள்ளைக்கார அரவாணி தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த அரவாணிகளுக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்தார். இதோ பாருங்கள் செய்தி என்று சொன்னார். அருமை சகோதரர்களே, அரவாணிகளுக்கு இருக்கிற உணர்வு இந்த சமூகத்துக்கு இல்லை என்று சொன்னால், அருமை சகோதரர்களே, நான் அதற்கு பின்னாலே பேச விரும்பவில்லை. நீங்கள் அரவாணிகள் என்று யாரை ஒதுக்கிறீர்களோ, கொச்சையாக அள்ளி என்று சொல்லி யாரை தள்ளினீர்களோ அவர்களுக்கு கூட அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்கிற சிந்தனை வந்து விட்டது. வடபுலத்தில் ஒரு அரவாணி மேயரா கூட ஆயிட்டாங்க ஒரு மாநகராட்சி. அரவாணிகளுக்கு இருக்கிற சமூக அக்கறை இந்த சமூகத்துக்கு இல்லை என்று சொன்னால் இதற்கு யார் காரணம்? 60 ஆண்டு காலமாக நம்மை வழிநடத்திய தலைவர்கள். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாலே முதலிலே திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடுகிறது. அப்படி போட்டியிடுற நேரத்தில் கருணாநிதியையும் அண்ணாவையும் ஒருத்தர் நம்முடைய இஸ்லாமிய சென்டர்கள், அதாவது இஸ்லாமிய பகுதிகள் கிராமங்களுக்கெல்லாம் ஒருத்தர் கூட்டிட்டு போறாரு. யாரு? கண்ணை மிகுந்த காயிதே மில்லத் கூட்டிட்டு போறாரு. இன்னும் சொல்ல போனா நம்முடைய முஸ்லிம் பெல்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், தஞ்சை, திருவாரூர், நாகை போன்ற மாவட்டங்களில் இருக்கிற நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய கிராமங்களுக்கு காயிதே மில்லத் கூட்டிட்டு போறாரு. யார? கருணாநிதியவும் அண்ணாவையும் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் இஸ்லாமிய பெருமக்களை நமக்கு நல்லது செய்யறதுக்காக வந்திருக்கிற தலைவர்களை உங்களா
இவங்க எல்லாம் நம்முடைய ஆதரவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் நம்ம ஓட்டு போடணும். யார் சொன்னது? காயிதே மில்லத்து முஸ்லீம்கள்ட்ட கருணாநிதியை கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தினார். என்னைக்கு? 40 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு என்னாச்சு? கருணாநிதி ஒருத்தரை கூட்டிட்டு போறாரு, அவரை கூட்டிட்டு போய் கருணாநிதி சொல்றாரு, முஸ்லீம்களை உங்களுக்குன்னு ஒரு தலைவர் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இவர் தான், அவர் பேரு காதர் மைதி, இவருக்கு ஓட்டு போடுங்க கருணாநிதி சொல்றாரு. 40 வருஷத்துக்கு முன்னாடி நாம் கருணாநிதியை அறிமுகப்படுத்தணும். இன்னைக்கு என்னாச்சு? கருணாநிதி இஸ்லாமியர்களிடத்தில் நம்முடைய தலைவர்களை அறிமுகப்படுத்துகிறார். இதுதான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை. எனவே அருமை சகோதரர்களே, நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் விதைகளாக விரிய இருக்கிற சகோதரர்களே, நம்முடைய அரசியல் நிலைமை என்பது மிகவும் கீழாகவும் கேவலமாகவும் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த பாபா அவர்களுடைய இந்த 10வது ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சியிலே ஒரு நினைவு செய்தியாக எனக்கு முன்னாலே பேசிய ரபி காஜியார் சொன்னாரே, ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை சந்தியுங்கள், அந்த ஒவ்வொருவரும் இன்னொருவரை சந்தியுங்கள் என்று சொல்லி இந்த கணக்கை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ மக்கள் ஜனநாயக கட்சி என்று சொல்லுகிற நேரத்திலே ஒரு நினைவு நாள் நிகழ்ச்சி நடத்திவிட்டு அடுத்த ஆண்டு மீண்டும் வந்து நினைவு நாள் நிகழ்ச்சி நடத்துவதற்கான சடங்குகளை நடத்துவதற்கான இயக்கம் இது அல்ல. அருமை சோழர்களே, எந்த தேசத்தின் கோட்டை என்பது உங்களுக்கு கனவாக இருக்கிறதோ, இந்த தேசத்தின் அரசியல் அதிகாரம் என்பது உங்களுக்கு கனவாக இருக்கிறதோ, அந்த கனவை நிறைவேற்றுவதற்கான ஒரு வேலையை செய்வதற்கான அரசியல் இயக்கமாகத்தான் மக்கள் ஜனநாயக கட்சி உங்கள் முன்னாலே இருக்கிறது. ஒரு நேரத்திலே ஓராண்டுகளுக்கு முன்பாக இந்த இயக்கத்தை தொடங்க வேண்டும் நாங்கள் முடிவு செய்த நேரத்திலே ஒருவராக இருந்தோம், இருவராக இருந்தோம். இன்றைக்கு நூற்றுக்கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் நாடினால் நிச்சயமாக அரசியல் அதிகாரத்திலே நாம் கைப்பற்ற முடியாவிட்டாலும் கூட அரசியல் அதிகாரத்திலே பங்கெடுக்க நம்மால முடியும். இன்னும் 5 ஆண்டு காலத்திலே நம்மை தவிர்த்து விட்டு யாரும் அரசியல் அதிகாரத்திற்கு தமிழ்நாட்டிலே வர முடியாது என்கிற சூழ்நிலையை தமிழ்நாட்டிலே உருவாக்குவோம். இல்லாமல் மாறும் ஒரு தேரி பல்லோர்கள் சுரண்டும் பொல்லாத கொடுமை இல்லாமல் மாறும் ஒரு தேதி. அந்த இல்லாமை நீங்கி எல்லோரும் வாழ இந்நாட்டில் மலரும் சமநீதி. நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும். நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும். ஆற்றலும் அறிவும் நன்மைகள் ஓங்க இயற்கை தன்